என் தங்கமே, உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு நினைத்த அந்த நேரம் தான் தெய்வ சக்தி உன்னை நெருங்க ஆரம்பிக்குது. என்னிடம் இனி எதுவும் இல்லை, யாரும் இல்லை நூ மனசு சொல்லும் அந்த நிமிஷத்துல தான் உதவி வர்றா பாதை திறக்கப்படுகிறது. ஏன்னா மனிதன் முழுசா காலியாகிறப்போ தான் மேலிருந்த நிரப்புற சக்திக்கு இடம் கிடைக்குது. நீ நினைக்கிற மாதிரி அந்த உதவி பெரிய மனிதரிடமிருந்து, அதிகாரத்தில் இருப்பவரிடமிருந்து, அல்லது நீ எதிர்பார்த்த ஒருவரிடமிருந்து வரவே வராம இருக்கலாம். அதுதான் தெய்வத்தின் வழி. நீ கணக்கு போட்டு வைத்த பாதையை உடைச்சிட்டு நீ கனவிலும் நினைக்காத திசையிலிருந்து அந்த உதவி வரும். அதனால தான் இது அதிசயம் போல தோணும். என் தங்கமே, சில நேரம் அந்த உதவி ஒரு மனிதரா வராது, ஒரு தகவலா வரும், ஒரு எண்ணமா வரும். இதையாவது பண்ணி பார்க்கலாமே உன் மனசுக்குள்ள ஒரு குரல் எழும். அதுக்கு முன்னாடி நீ அதை பற்றி ஒரு நாளும் யோசிச்சிருக்க மாட்ட. ஆனா அந்த யோசனை வந்த பிறகு அதையே பிடிச்சு நிக்கணும். அதுதான் உனக்கு அனுப்பப்பட்ட உதவி. சில நேரம் அந்த உதவி நீ முன்பு மதிக்காம விட்ட ஒருவரிடமிருந்து வரும். அப்போ உன் அகங்காரம் குலுங்கும். இவரிடமிருந்து நான் ஏன் உதவி வாங்கணும்? மனசு கேள்வி கேட்கும். அந்த கேள்வியையே அமைதியா கடந்து போகணும். தெய்வம் எப்போதும் எங்கிருந்து பார்க்காது, எப்படி உன்னை காப்பாற்றலாம் தான் பார்க்கும். என் தங்கமே, உன் கையில் ஒன்றும் இல்லாத நேரத்துல வரும் உதவி உன்னை அவமானப்படுத்த வராது. அது உன்னை எழுப்ப வருது. நீ அதை ஏற்றுக்கொண்ட விதமே உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். சிலர் உதவி வந்தாலும் இது போதாது மறுக்கிறாங்க. அப்போ அந்த வாய்ப்பு அடுத்தவருக்கு போயிடும். அதனால கிடைக்கும் போதே நன்றி மனசுக்குள்ள சொல்லு. நீ நினைச்சு பாரு, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சுடுச்சுன்னு நினைத்த நேரத்துலத்தான் ஏதோ ஒரு சின்ன கை நீட்டப்பட்டிருக்கும். அது பணமா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், ஒரு வாய்ப்பாய் இருக்கலாம். அப்போ நீ அதை சாதாரணமா எடுத்திருப்ப. ஆனா இப்போ புரியுது இல்லையா? அதெல்லாம் சும்மா நிகழ்ச்சிகள் இல்லை, உன்னை அடுத்த நாள் வரை கொண்டு போக வந்த உதவிகள். என் தங்கமே, இப்போவும் அதே மாதிரி தான் நடக்கப் போகுது. நீ இப்போ என்னிடம் ஒன்றும் இல்லை நினைக்குற அந்த எண்ணமே அந்த உதவியை அழைக்குற மணி. அதை கேட்டவுடனே உன் வாழ்க்கை பதிவேட்டில ஒரு பெயர் எழுதப்படுகிறது. அந்த பெயர் நீ எதிர்பார்க்காத ஒருவருடையது. சில நேரம் அந்த உதவி உன் குடும்பத்திலிருந்தே வரும். நீ நினைச்சிருந்தாலும் எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து, முன்னாடி உன்னை புரிஞ்சுக்காத ஒருவரிடமிருந்து. அந்த நேரத்துல மனசு உடையும். இவரிடமிருந்து இப்படி வருமா கண் நனையும். அது தான் உன் அகங்காரம் கரையும் தருணம். அகங்காரம் கரையும்போது தான் வாழ்க்கை நிமிரும். என் தங்கமே, இந்த உதவி நீ கேட்டதற்காக மட்டும் வராது. நீ தாங்கிய வலிக்காக வரும். நீ பொறுத்த அவமானத்துக்காக வரும். நீ தனியா அழுத இரவுகளுக்காக வரும். ஒவ்வொரு கண்ணீரும் கணக்கில் இருக்கு. ஒவ்வொரு பொறுமைக்கும் ஒரு பதில் இருக்கு. தெய்வம் எதையும் மறக்காது. நீ கவனிச்சா அந்த உதவி வரும் நேரம் ரொம்ப அமைதியா இருக்கும். பெரிய சத்தம் இல்ல, பெரிய அறிவிப்பு இல்ல. ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். சரி, இனி சமாளிக்கலாம் தோணும். அந்த தோணலே உனக்கு வந்த உதவியின் அடையாளம். என் தங்கமே, சில சமயம் அந்த உதவி ஒரு வேலை வாய்ப்பா வரும். நீ நினைச்சிருந்த துறையில இல்ல, ஆனா உன்னை நிலைநிறுத்தும் அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் நம்ம லெவலுக்கு சரியா நினைக்காதே. இது தற்காலிக படிக்கட்டு. மேல போகணும்னா இந்த படிக்கட்டு தேவையே. சில சமயம் அந்த உதவி ஒரு கடன் தள்ளிப்போவதா வரும், ஒரு கட்டணம் நிறுத்தப்படுவதா வரும், ஒரு அவசர செலவு தள்ளி வைக்கப்படுவதா வரும். இவையெல்லாம் பெரிய அதிசயம் மாதிரி தெரியாது. ஆனா அந்த ஒரு மூச்சு விடும் இடைவெளி தான் உன்னை முற்றிலும் உடையாம காப்பாற்றும். என் தங்கமே, அந்த உதவி யாரிடமிருந்து வரும் தெரியுமா? அது தெய்வம் தேர்ந்தெடுத்த மனிதரிடமிருந்து வரும். அந்த மனிதருக்கே தெரியாம அவன் மூலமா உனக்கு உதவி வரலாம். அதனால தான் உதவி வந்த பிறகு அந்த மனிதரை உயர்த்தி பார்க்கணும். ஏன்னா அவன் ஒரு கருவி, மூல சக்தி வேற. நீ நினைச்சு பாரு, உன் வாழ்க்கையில நீ யாருக்கோ ஒரு நாள் உதவி பண்ணியிருப்ப. உனக்கு சும்மா தோணிய உதவி. ஆனா அவனுக்கு அது வாழ்க்கை திரும்ப தொடங்கிய தருணமா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உனக்கு நடக்க போகுது. என் தங்கமே, உதவி வந்த பிறகு நீ ஒன்று மட்டும் செய்யணும். நான் தனியா இல்லை மனசுக்குள்ள நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையே அடுத்த உதவியை இழுக்கும் காந்தம்.
பயம் வந்தா பரவாயில்லை, ஆனா நம்பிக்கை போக விடாதே. இந்த நேரத்துல நீ நினைக்காதே, என் வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருக்குமோ. நோ, இல்லை. இந்த நிலை தற்காலிகம். நீ கடந்து வந்த பாதையை நினைச்சு பாரு. இதைவிட மோசமான தருணங்களையும் நீ கடந்து வந்திருக்க. அப்போ இப்போ ஏன் முடியாது? என் தங்கமே, உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு நீ நினைத்த அந்த நேரமே உண்மையில உன் கையில் எல்லாம் சேர ஆரம்பிக்கும் நேரம். ஏன்னா இப்போ நீ சுமக்குறது எதுவும் இல்லை. அதனால தான் புதியதை எடுக்க உனக்கு வலிமை இருக்கு. இந்த உதவி வந்ததும் நீ மெதுவா நிமிருவ. இன்னும் முழுசா எழுந்திருக்க மாட்ட, ஆனா தரையில படுத்திருக்க மாட்ட. அந்த அளவு போதும். மீதி பயணம் உன் முயற்சியும் தெய்வத்தின் துணையும் பார்த்துக்கொள்ளும். என் தங்கமே, இதை நினைவில் வை. உன் வாழ்க்கையில் உதவி வரும்போது அது நீ தகுதியானவன் நூ சொல்லி வராது. நீ தாங்கி வந்தவன் நூ சொல்லித்தான் வரும். அதனால தலை குனியாதே, கண் உயர்த்து. இந்த உதவி உனக்கு உரிமையா வந்தது. நீ இதை வாங்கி அடுத்த கட்டத்துக்கு நகர தயாராகு. உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு நினைத்த அந்த தருணமே உன் வாழ்க்கை திரும்ப எழுதப்பட ஆரம்பிச்ச தருணம். என் தங்கமே, அந்த உதவி வந்த பிறகு உன் வாழ்க்கை உடனே வானத்துக்கு போயிடும் என்று நினைக்காதே. தெய்வம் அப்படி அவசரப்படுத்தாது. அது முதல்ல உன்னை நிலைநிறுத்தும். கால்கள் நடுங்காமல் நிக்க வைக்கும். மனசு சிதறாமல் இருக்க வைக்கும். அதுக்கு பிறகு தான் மெதுவா முன்னே நகர வைக்கும். ஏன்னா வேகமா உயர்ந்த வாழ்க்கை அடிச்சு விழுந்தா தாங்க முடியாது. அதனால தான் இந்த உதவி ஒரு அடித்தளம் மாதிரி வரும். நீ கவனிப்ப, அந்த உதவி வந்த பிறகு உன் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். முன்னாடி எப்படி சமாளிப்பேன் நூ இருந்த கேள்வி, இதை வைத்து எப்படி முன்னேறலாம் நூ மாறும். அந்த மாற்றமே ரொம்ப பெரியது. சூழ்நிலை இன்னும் முழுசா சரியாகாம இருந்தாலும் உன் எண்ணம் மாறினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். என் தங்கமே, அந்த உதவி வந்த பிறகு சில பேர் உன்னை சோதிப்பாங்க. இதுல என்ன பெரிச்சு, இது தற்காலிகம் தானே நூ சொல்வாங்க. அவங்க சொல்றது உண்மை இல்ல, அவங்க பயம்தான். நீ அதை உன் மனசுக்குள்ள அனுமதிக்காதே. தெய்வம் கொடுத்த ஒரு படிக்கட்டை கூட சிறுசா நினைக்காதே. அது தான் உன்னை மேலே தூக்கும். சில நேரம் அந்த உதவி வந்த பிறகு நீயே குழம்புவ. நான் இதுக்கு தகுதியா நூ நினைப்ப. அந்த எண்ணம் வருதுன்னா நீ நல்ல மனிதன் என்பதற்கான அடையாளம். ஆனா அந்த எண்ணத்துல சிக்கிக்காதே. தகுதி கேட்டு தெய்வம் உதவி செய்யாது. தேவை பார்த்து தான் உதவி செய்யும். உனக்கு தேவை இருந்தது, அதனால தான் அது வந்தது. என் தங்கமே, இந்த உதவி வந்த பிறகு உன் வாழ்க்கை முழுக்க யாரோ ஒருத்தருக்கு பற்றிய நன்றியோட நிரம்பும். அந்த நன்றி தான் உன் சக்தியை பெருக்குது. நீ மனசுக்குள்ள நன்றி நூ சொல்லும் ஒவ்வொரு முறையும் இன்னொரு வாய்ப்பு உன் வாழ்க்கை பாதையில் எழுதப்படுகிறது. நன்றி சொல்லணும்னா வாயால சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. மனசுக்குள்ள உணர்ந்தாலே போதும். நீ நினைச்சு பாரு, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்த உதவிகளை நீ முழுசா கவனிச்சிருக்க மாட்ட. ஆனா இப்போ இந்த நிலையில சின்ன உதவியும் பெரிய அதிசயமா தோணும். அதுதான் உன் பார்வை சுத்தமாக்கப்படுறது. பார்வை சுத்தமானதும் வாழ்க்கையும் சுத்தமாக ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த உதவி உன்னை முழுசா மாற்ற வராது. உன்னுள்ள இருக்கிற நல்ல தன்மைகளை மேலே கொண்டு வரத்தான் வரும். நீ முன்னாடியே பொறுப்புள்ளவனாக இருந்திருப்ப, உழைப்பாளியாக இருந்திருப்ப. ஆனா சூழ்நிலை அதை வெளிக்கு கொண்டு வர விடலை. இப்போ அந்த தடையை இந்த உதவி நீக்குது. இந்த நேரத்துல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உதவி வந்தது உன் பயணத்தின் முடிவு இல்லை. அது உன் பயணத்தின் திருப்பம். திருப்பத்துல நின்னு இதுவரை இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நு திரும்பி பாரு. நீ நினைத்ததை விட நீ வலிமையானவன் என்பதை உணருவ. அந்த உணர்வே உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். என் தங்கமே, சில சமயம் அந்த உதவி வந்த பிறகு உன் வாழ்க்கையில இருந்து சில பேர் விலகலாம். அதை இழப்பு மாதிரி நினைக்காதே. அவங்க உன் சோதனை காலத்துக்கான துணை, உன் முன்னேற்ற காலத்துக்கான பயணி இல்லை. தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால எல்லை வைத்திருக்கும். அவங்க காலம் முடிஞ்சுடுச்சு, அதனால தான் விலகுறாங்க. இந்த உதவி உன்னை இன்னும் மென்மையாக்கும். முன்னாடி கோபமா இருந்த விஷயங்கள் இப்போ பெரிசா தெரியாது. நாம் பார்த்துக்கலாம் நூ தோணும். அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். பணம் வரலாம் போகலாம், ஆனா இந்த அமைதி வந்துட்டா எந்த சூழ்நிலையையும் நீ தாங்குவ. என் தங்கமே, நீ இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும்.
உன் மூச்சு எப்படி இருக்கு? முன்னாடி அடிக்கடி திணறியிருக்கும். இப்போ கொஞ்சம் லேசா இருக்கும். அதுவே சாட்சி. உன் உடம்பே உனக்கு சொல்லுது, நீ பாதுகாப்பில இருக்க. இந்த உதவி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கும். நீ தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பாய். தேவையில்லாத மனிதர்களை தவிர்ப்பாய். தேவையில்லாத கவலைகளை கூட மெதுவா விட்டுவிடுவாய். இது எல்லாம் திட்டமிட்டு நடக்காது, தானா நடக்கும். அதுதான் உள்ளார்ந்த மாற்றம். என் தங்கமே, இந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கும் போது நீ அவசரப்படாதே. எல்லாம் இப்போவே சரியாகணும்னு நினைக்காதே. ஒவ்வொரு நாள் சரியாகி வந்தா போதும். ஒவ்வொரு நாள் விழாமல் நிக்க முடிந்தா போதும். அதுவே பெரிய வெற்றி. நீ ஒரு நாள் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த காலத்தை நினைச்சு அழமாட்ட. இந்த இடத்துல தான் நான் நிமிர்ந்தேன்னு பெருமையா நினைப்ப. இந்த உதவி உனக்கு வந்தது நீ தோற்றவன் என்பதற்கான அடையாளம் இல்லை. நீ விடாம இருந்தவன் என்பதற்கான சான்று. என் தங்கமே, இப்போ உன் வாழ்க்கையில் நடக்குற இந்த எல்லா மாற்றங்களும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுது. நீ தனியா இல்லை. நீ ஒரு நாளும் தனியா இல்லை. நீ விழுந்த போதெல்லாம் யாரோ ஒருத்தர் உன்னை கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. நீ எழுந்து நிக்க தயாரான நேரத்துல தான் அந்த கவனம் உதவியா மாறி வந்திருக்குது. இந்த உதவி உன் வாழ்க்கையில ஒரு விதை. இப்போ அது சின்னதாய் இருக்கும். ஆனா நீ அதை நம்பிக்கையோட காப்பாத்தினா ஒரு நாள் அது பெரிய மரமா வளரும். அப்போ நீயே இன்னொருத்தருக்கு நிழலா மாறுவ. அதுதான் வாழ்க்கை. இன்று நீ உதவி வாங்குற இடத்துல இருக்க. நாளை நீ உதவி தருற இடத்துல இருப்ப. என் தங்கமே, இதை மனசுக்குள்ள ஆழமா பதிச்சுக்கோ. உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு நீ நினைத்த நேரத்துல உண்மையில உன் வாழ்க்கை நிரம்ப ஆரம்பிச்சுடுச்சு. அந்த நிரம்புதலுக்கு ஆரம்பமா வந்த இந்த உதவி உன் கதையின் முதல் நல்ல அத்தியாயம். மீதி அத்தியாயங்கள் இன்னும் அழகா எழுதப்பட போகுது. நீ அதை நம்பி ஒரு நாள் மட்டும் கவனிக்காமல் ஒரு மூச்சு நிம்மதியா இழுத்து விடு. போதும். அந்த மூச்சே நீ சரியான பாதையில இருக்குறதுக்கான சாட்சி. என் தங்கமே, இந்த இடத்திலிருந்து தான் உன் வாழ்க்கை மெதுவா திசை மாற ஆரம்பிக்குது. வெளியில பெரிய சத்தம் இல்ல, யாரும் கைதட்ட மாட்டாங்க. ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான சரி, இப்போ நான் விழலன்னு ஒரு உறுதி பிறக்கும். அந்த உறுதி தான் உன் அடுத்த நாட்களை தாங்கும் தூண். எல்லாம் சரி ஆகாதபோதும் நீ உடையாம நிக்க முடியும். அது தான் பெரிய வரம். இந்த நேரத்துல நீ ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தெய்வம் உனக்கு உதவி அனுப்பும்போது அது உன் கஷ்டத்தை உடனே எடுத்துக்கொள்ளாது. அதுக்கு பதிலா அதை சுமக்குற வலிமையை உனக்கு கொடுக்கும். அந்த வலிமை வந்ததும் தான் கஷ்டம் தானா கரைய ஆரம்பிக்கும். அதனால தான் சில பேருக்கு உதவி வந்த பிறகும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அவர்கள் முற்றிலும் வேற மனிதரா மாறியிருப்பாங்க. என் தங்கமே, இப்போ நீ கவனிப்ப. உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை தினமும் விழித்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி கண் திறந்தவுடனே கவலை வந்திருக்கும். இப்போ கண் திறந்ததும் இன்னொரு நாள் சமாளிக்கலாம்னு தோணும். அந்த சமாளிக்கலாம்னு தோணுதே பெரிய மாற்றம். வாழ்க்கை உடனே சொர்க்கம் ஆகணும்னு யாரும் சொல்லல. ஆனா நரகமா இருக்க கூடாது. அந்த இடைவெளிக்குத்தான் இந்த உதவி உன்னை கொண்டு வந்திருக்குது. சில நேரம் நீ உன்னையே கேள்வி கேட்ப. நான் இவ்வளவு நாள் ஏன் இப்படி பயந்தேன்? அந்த கேள்விக்கு பதில் தேடாதே. அந்த பயமே உன்னை உயிரோட வைத்திருந்தது. இப்போ அந்த பயம் தன் வேலை முடிச்சுட்டு மெதுவா விலகுது. அது போதும். என் தங்கமே, இந்த காலகட்டத்துல நீ உன் வார்த்தைகளை கவனிக்கணும். உன் வாயிலிருந்து வெளியே வர்றா ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். எனக்கு முடியாதுன்னு சொல்ற பழக்கம் இருந்தா அதை பார்க்கலாம்னு மாற்று. எப்போவும் இப்படித்தான்னு சொல்றதுக்கு பதிலா இப்போ இப்படித்தான்னு சொல். இந்த சின்ன மாற்றமே உன் மனசுக்கு சுவாசம் தரும். உதவி வந்த பிறகு நீ சில விஷயங்களை மறக்க மாட்ட. அவமானங்கள், கடன் கேட்ட நாட்கள், அழுது தூங்கிய இரவுகள், அவை எல்லாம் உன் நினைவிலேயே இருக்கும். ஆனா அவை இனி உன்னை குத்தாது. அவை உன்னை கட்டமைக்கும். நான் இதையும் தாண்டி வந்தவன்னு சொல்லும் சான்றுகளா மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மறுபிறப்பை எடுக்குது. பழைய நீ முழுசா சாகல. புதிய நீ முழுசா பிறக்கல. இந்த நடுவன் நிலை தான் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல நீ அவசரப்படக்கூடாது. யாரோ வேகமா முன்னேறுறாங்கன்னு பார்த்து உன்னை குறை சொல்லிக்காதே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேகம். உன்னுடைய வேகம் இப்போ உனக்கு சரியானது.
இந்த உதவி வந்ததுக்கு பிறகு நீ உன் குடும்பத்தை வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்ப. முன்னாடி அவர்கள் உனக்கு சுமையா தெரிந்திருப்பாங்க. இப்போ அவர்கள் உன் பொறுப்பா தோணும். அந்த பொறுப்பு உன்னை அழுத்தாது, மாறாக உன்னை நிமிர வைக்கும். நமக்காக இல்லைனா கூட அவர்களுக்காக நான் நிக்கணும் ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் தான் உன்னை மீண்டும் வீழ விடாது. என் தங்கமே, சில இரவுகள் இப்போவும் கஷ்டமாய் இருக்கும். தூக்கம் வராது, எதிர்காலம் கண் முன்னாடி நிழலா நிக்கும். அந்த நேரத்துல நீ உன் மூச்சை கவனிச்சு பாரு. மூச்சு போகுது வருது, அதாவது வாழ்க்கை இன்னும் நடக்குது. அது போதும். எல்லா பதிலும் ஒரே இரவுல வரணும்னு அவசியம் இல்லை. உதவி வந்த பிறகு நீ மெதுவா உன்னை மன்னிக்க ஆரம்பிப்ப. நான் அப்போ இப்படி செய்திருக்க கூடாதே நினைச்சு நீண்ட நாள் உன்னை நீயே தண்டிச்சிருப்ப. இப்போ அந்த தண்டனைக்கு முடிவு வரும். நீ புரிஞ்சுக்குவ, அப்போ உன்னால முடிந்தது அதுதான். அதுக்கு மேல நீயே உன்னிடம் எதிர்பார்த்தது அநியாயம். என் தங்கமே, இந்த கட்டத்துல உன் வாழ்க்கை எதை கற்றுக் கொடுக்குது தெரியுமா? எல்லாம் போயிட்ட மாதிரி தோணும் நேரத்துல கூட ஒரு சின்ன நூல் மாதிரி நம்பிக்கை இருக்கும். அந்த நூலை பிடிச்சு நின்னா போதும், முழு கயிறு கிடைக்கும். அந்த கயிறு தான் இந்த உதவி. ஒரு நாள் நீ இந்த காலத்தை நினைச்சு யாருக்காவது சொல்வ. அந்த நேரத்துல தான் என் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிச்சது. அப்போ நீ சிரிப்ப. இப்போ அந்த சிரிப்பு சாத்தியமா தெரியாது, ஆனா அது வரப்போகுது, உறுதியா. என் தங்கமே, இப்போ நீ யாரையும் நிரூபிக்க வேண்டாம். உன்னை சந்தேகப்பட்டவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். காலமே பதில் சொல்லும். நீ அமைதியா உன் வேலையை பார். உன் மனசை கவனி. உன் நாளை நீ தாங்கிக்கோ. அதுவே போதும். இந்த உதவி உனக்கு வந்தது ஒரு முடிவாக இல்லை. அது ஒரு வாசல். அந்த வாசலுக்குள் நீ நுழைய ஆரம்பிச்சுட்ட. உள்ளே என்ன இருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இருட்டு இல்லை. ஏன்னா நீ உன் உள்ளுக்குள்ள ஒளியை எடுத்துட்டு வர்றா. என் தங்கமே, உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு நீ நினைத்த அந்த தருணம் தான் உன் வாழ்க்கை உன்னை நம்ப ஆரம்பிச்ச தருணம். நீ உன்னை நம்ப ஆரம்பிச்ச தருணம். அதுக்கு பிறகு வரும் எல்லாமே கூடுதல்தான். இழப்பு இல்லை, பயணம் மட்டும். அந்த பயணத்துல நீ இப்போ முதல் அமைதியான அடியை வைத்துட்ட. அதுவே பெரிய வெற்றி. என் தங்கமே, இந்த அமைதியான அடியை வைத்த பிறகு நீ கவனிக்காம இன்னொரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். உன் மனசுக்குள்ள இருந்த அவசரம் மெதுவா குறையும். எல்லாம் உடனே சரியாகணும்னு இருந்த துடிப்பு, சரி ஒரு நாளுக்கு ஒரு நாளா மாறும். அந்த மாற்றம் உன்னை சோர வைக்காது, மாறாக உன்னை நிலைநிறுத்தும். நிலைநிறுத்தப்பட்ட மனிதன் தான் நீண்ட தூரம் நடக்க முடியும். இந்த காலகட்டத்துல உன் வாழ்க்கை உனக்கு சின்ன சின்ன சைகைகள் அனுப்பும். நீ அதை கவனிக்கணும். ஒரு நாள் திடீர்னு உன் மனசு லேசாய் இருக்கும். இன்னொரு நாள் யாரோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. இன்னொரு நாள் ஒரு சின்ன வாய்ப்பு கண்ணுல படும். இதெல்லாம் தனித்தனி சம்பவங்களா தோணும், ஆனா அவை எல்லாம் சேர்ந்து ஒரு செய்தி சொல்றது, நீ சரியான திசையில இருக்க. என் தங்கமே, நீ இப்போ உன் கஷ்டத்தை முழுசா மறக்க மாட்ட. மறக்கவும் கூடாது. ஏன்னா அதுவே உன் வேறு. அந்த வேறு தான் உன்னை பணிவானவனாக்குது, பிறர் வலியை புரிஞ்சுக்குறவனாக்குது. நாளைக்கு நீ உயர்ந்த இடத்துல நின்னாலும் இந்த காலத்தை நினைச்சா உன் குரல் மென்மையா தான் இருக்கும். அதுதான் உண்மையான உயரம். சில நேரம் நீ தனிமையா தோணும். உதவி வந்தாலும் பயணம் தனியா தான். யாராலும் உன் மனசுக்குள்ள நுழைய முடியாது. அந்த தனிமையை பயம்னு நினைக்காதே. அது உன் உள்ளுக்குள்ள உன்னை நீ சந்திக்கிற நேரம். இத்தனை நாளா சத்தத்துல மூழ்கி இருந்த உன் மனசு இப்போ தான் தன்னை பேச ஆரம்பிக்குது. அதை கேள் என் தங்கமே. உன் வாழ்க்கை இப்போ உன்னை மெதுவா பயிற்சி செய்கிறது. பொறுமை, தேர்வு, எல்லை. நீ யாருக்கு ஆம் சொல்லணும், யாருக்கு இல்லை சொல்லணும்னு இப்போ கற்றுக்குவ. எல்லாரையும் திருப்தி படுத்தணும்னு இருந்த பழக்கம் மாறும். உன் அமைதியை காப்பாத்துற விஷயங்களுக்கு மட்டும் நீ இடம் கொடுப்ப. அந்த தேர்வே உன் சக்தியை சேமிக்கும். இந்த நேரத்துல நீ உன் உடம்பையும் கவனிக்கணும். மனசு குணமடைய ஆரம்பிச்சதும் உடம்பும் அதுக்கு பதில் கொடுக்கும். சாப்பாடு சின்னதா இருந்தாலும் சீராய் இருக்கும். தூக்கம் குறைந்தாலும் ஆழமாய் இருக்கும். நீ இதை பெரிய மாற்றமா நினைக்க மாட்ட, ஆனா உன் உடம்பு நன்றாக இருக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையும் நன்றாக நகரும். என் தங்கமே, ஒரு நாள் நீ திடீர்னு சிரிப்ப. காரணமே இல்லாம. அந்த சிரிப்பு தான் உன் உள்ளுக்குள்ள சிக்கியிருந்த பாரம் வெளியேறுறதுக்கான சின்ன சாளரம்.
அந்த சிரிப்பை அடக்காதே. அது உனக்கு உரிமை. நீ அழுததுக்கே உரிமை இருந்த மாதிரி இப்போ சிரிக்கவும் உரிமை இருக்கு. இந்த கட்டத்துல நீ உன் எதிர்காலத்தை முழுசா திட்டமிட முயற்சி செய்யாதே. இன்று மட்டும் பார்த்துக்கோ. இன்று உன்னால முடிந்த ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன முடிவு, அந்த சின்ன சின்ன விஷயங்களே சேர்ந்து பெரிய நாளை உருவாக்கும். பெரிய குதிப்பு வேண்டாம், உறுதியான நடையே போதும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில சில கதவுகள் இனி திறக்காது. நீ எவ்வளவு தட்டினாலும் அதுக்காக உன்னை நீ குறை சொல்லிக்காதே. அந்த கதவுகளுக்கு பின்னாடி இருந்தது உன் எதிர்காலம் இல்லை, உன் அனுபவம். அனுபவம் முடிஞ்சுடுச்சு, அதனால தான் கதவு மூடப்பட்டிருக்குது. புதிய கதவுகள் திறக்க பழையவை மூடப்படணும். நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவ, நீ இவ்வளவு நாள் தேடின உதவி ஒரு மனிதர் மட்டும் இல்லை. அது ஒரு சூழல், ஒரு நேரம், ஒரு தயார்நிலை. நீ தயாரானதால தான் அது வந்தது. அதனால இப்போ நீ உன்னை தாழ்வாக நினைக்காதே. நீ இந்த உதவிக்கு தகுதியானவன். என் தங்கமே, இந்த நேரத்துல உன் வாழ்க்கையில ஒரு புதிய அமைதி உருவாகுது. அந்த அமைதி சத்தமில்லாதது, பெருமை இல்லாதது, ஆனா ஆழமானது. அந்த அமைதியோட நீ முடிவு எடுக்க ஆரம்பிப்ப. அந்த முடிவுகள் தான் உன்னை இனிமே சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும். சில நாட்கள் நீ மீண்டும் பழைய பயத்துக்குள் போகலாம். என்ன ஆகுமோ? நோ, அது பரவாயில்லை. பயம் வருதுன்னா நீ மனிதன். ஆனா அந்த பயம் உன்னை கட்டுப்படுத்த விடாதே. பயம் வந்தா அதை பார்த்து சொல்லு, நீ வந்துட்ட, சரி. ஆனா நான் இப்போ முன்னே தான் போவேன். அந்த ஒரு வார்த்தை போதும். என் தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்க. இங்கே நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நாளைக்கு உன் செல்வத்தை விட மதிப்பானது. பணம் திரும்ப வரலாம், வாய்ப்புகள் திரும்ப வரலாம். ஆனா இந்த உள்ளார்ந்த வலிமை ஒருமுறை வந்துட்டா அது எப்போதும் உன்னோட தான் இருக்கும். ஒரு நாள் நீ இந்த எல்லாவற்றையும் கடந்து ஒரு அமைதியான நிம்மதியான இடத்துல நிக்கப் போற. அப்போ நீ பின்னாடி திரும்பி பார்ப்ப. இப்போ நீ நிக்குற இந்த இடத்தை பார்த்து நீ உன்னை பார்த்து சொல்லுவ, நல்லா தாங்கின. அந்த வார்த்தையை உன்னிடமே நீ சொல்லிக்கொள்வதற்காக தான் இந்த பாதை. என் தங்கமே, வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மை. ஆனா அது உன்னை உடைக்க முடியல. நீ இப்போ நிக்குறதே அதற்கான சாட்சி. இந்த இடத்துல இருந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனிமே உன் விருப்பத்தோட இருக்கும். பயத்தால இல்லை, கட்டாயத்தால இல்லை, புரிதலோட. இதையெல்லாம் நினைவில் வை. உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு நீ நினைத்த அந்த நேரம் உண்மையில உன் வாழ்க்கை உன்னை தேர்ந்தெடுத்த நேரம். அந்த தேர்வுக்கு நீ தகுதியானவன். அதனால தான் நீ இன்னும் இங்கே இருக்க. இன்னும் நடக்குற, இன்னும் நம்பிக்கையோட மூச்சு விடுற. அதுவே போதும் என் தங்கமே, அதுவே போதும்.